இப்போ ECR OMR செம்ம கனெக்ட். Stepstone secret plot near Kovalam ECR. Beach resort plot just 24 lakhs ல. Launching offerல plot வாங்குங்க 5 lakhs profit. குட்டி கதை தான் மிகவும் சர்ச்சைக்குள்ளான விஷயமாக மாறி. அதில் ஒன்றும் தப்பு இல்லையா? தட்ஸ் அ பொலிட்டிக்கல் கமெண்ட், பர்சனல் அட்டாக் கிடையாது. உதயநிதி அது கொடுத்த பதில் செங்கல்பட்டில் வந்து மனைவி கணவனை காணவன் தேடுறாங்கன்னு பேசுறாரு. இது தனி மனித தாக்குதல், அவதூறு, அப்பட்டமான அவதூறு, பர்சனல் அட்டாக். இதுதான் தப்பு. உதயநிதி பேசுனது தான் தப்பு. விஜய் பேசுனதுல எந்த தப்பும் இல்லை. விஜய் வந்து பொலிட்டிக்கல் கமெண்ட். எல்லா டெண்டர்லையும் ஊழல் நடந்திருக்கு. இந்த தவறு செய்தவர்களும் தண்டிக்கப்படுவார்கள், அதுவும் நடக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாம் இந்த சபையில் இருக்கவங்க சில பேர் தண்டிக்கப்படுவார்கள் வெளிப்படையாக சொல்லிட்டார். இது யார் யாருக்கெல்லாம் வயிற்றுல புளிய கரைச்சிருக்குன்றது தெரியும். தப்பு பண்ணவங்களுக்கு தெரியும். பத்திரிகையாளை சந்திச்சு ஊழல் பண்ணியிருக்கோமா, ஊழல் பண்றோம்னு சொல்றீங்களா, வழக்கு போடுங்க, நீதிமன்றத்தில் நிரூபிச்சு காட்டுங்க அப்படின்னு. கண்டிப்பா வரும். KN நேரு விவகாரத்தில் வந்து FIR போட்டாங்க. யார் யார் மேலே FIR போட்டாங்கன்னு லிஸ்ட்டை பார்க்குறவங்களுக்கு தெரியும் அடுத்து என்ன நடக்க போகுது. அதுதான் இன்னைக்கு சூசகமாக விஜய் சொன்னார். அப்போ என்ன பண்ணுவாங்க? பழி வாங்குறாங்கன்னு கதறுவாங்க. பொதுக்கூட்ட மேடையில் பேசுகிறத ஃபுல்லாக நீங்கள் அசம்பிளியில் பேசுகிறீங்க. முன்னாடி அசம்பிளியில் அப்படி பேச மாட்டாங்க. பொதுக்கூட்ட மேடைக்கு அசம்பிளிக்கு வித்தியாசம் இருந்துச்சு பேசுகிற ஸ்டைலில். இப்போ பொதுக்கூட்ட மேடை மாதிரி அசம்பிளி மாறி போயிடுச்சுங்கிறது இப்படிதான் அவங்க சொல்லுவாங்க. அதிகாரம் போயிடுச்சு, இல்லை வந்ததெல்லாம் போயிடுச்சு, வந்து கொண்டு இருந்ததெல்லாம் போய்விட்டது, இனி திரும்ப வருமானது எந்த நம்பிக்கையும் இல்லை. அந்த கோவத்தில் தான் அவங்க பேசுகிறாங்க. யதார்த்தம் கண்ணை சுடும். இந்த கவர்மெண்ட் கவுந்துரும் நீங்கள் பேச பேச உங்களுக்கு நீங்களே ஒல்லிக்கட்டை எடுத்து தலையை சொரிஞ்சுக்கிறீங்க. இது மக்கள் மத்தியில் பெரிய அளவில் கோவத்தை தான் வரவழைக்கும். ஆனால் ஆளும் பேச்சிலே ஒரு அமைச்சர் வந்துட்டு தவறான தகவலை பதியும் போது உங்கள்கிட்ட ஆதாரம் இருந்தால் மட்டும் பேசுங்க அப்படின்னு சொல்லி சபாநாயகரை கண்டித்ததும் நேற்று நடந்திருக்கு. அது ரொம்ப முக்கியமான விஷயங்க. ஜெயலலிதா, கருணாநிதி, எடப்பாடி ஸ்டாலின் ஆட்சியில் இருக்க சபாநாயகர்கள் முழுக்க ஆளும் கட்சியோட துதிபாடிகளாக தான் இருந்தாங்க. இந்த சபாநாயகர் ஓரளவுக்கு சில விஷயங்களில் இன்றைக்கு தன்னிச்சையாக செயல்படுகிறார். தவறு செய்பவர்களை மந்திரிகளாக இருந்தாலும் கண்டிக்கிறார். இது நல்ல ஒரு போக்கு, நல்ல டெவலப்மெண்ட் தான் நம்ம பார்க்கணும். பார்ட்டி ஃபண்டு வாங்கினாங்கன்னா எந்த பார்ட்டி சொல்லுன்னா வெயிட் பண்ணுங்க, பேசுகிறேன்னு பேசுகிறார். பேசி முடிச்சோன்னு அதை கிளப்பியிருக்கலாம். திமுக வாங்கிச்சுன்னு சொல்லலையா? உங்களுக்கு ஏன் பொத்துன்னு வருது? ஊழல்னால ஏன் கொதிக்கிறீங்க? உங்களுக்கு தானே வாய்ப்பு கொடுக்குறாரு. அதை பயன்படுத்திக்காம ஏன் போனீங்க? அது உங்கள் தப்பு. என்ன வேணும் ஸ்கூலுக்கு, எல்லாமே இங்க இருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஆன்டமிடியோட ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூவில் இன்று சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாட்டினுடைய ஒரு மூத்த ஊடகவியாளர் மணி சார் அவர்கள் இணைந்துள்ளார். சமகால அரசியல் கேள்வி குறித்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கின்றோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் சொல்லலாம். வணக்கம் சார். வணக்கம். அசம்பிளி விட்டு வெளியில் போயாச்சு, இருந்தாலும் போயிட்டாங்க அப்படிங்கிறக்கான பேசாமல் இருக்க முடியாதுன்னு சொல்லி மேற்கொண்டும் பேசினார். ஒரு குட்டி கதையை வேற சொன்னார். அந்த குட்டி கதை தான் மிகவும் சர்ச்சைக்குள்ளான விஷயமாக மாறுகிறது. அவர் யாரை குறிப்பிட்டு பேசினார் அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல ஒரு பெரிய ஸ்டாலின் தான், வேற என்ன. அது வெளிப்படையாக பேசியது ஒரு பூதாகரமாக. அதில் ஒன்றும் தப்பு இல்லையா? தட்ஸ் அ பொலிட்டிக்கல் கமெண்ட், பர்சனல் அட்டாக் கிடையாது. ஸ்டாலின் கொளத்தூரில் தோற்றுருக்கார். சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் தோற்றுருக்கார். அவர் எங்கே நான் தேடுறேன்றதை அவர் தோத்துட்டாருன்றதை அவர் சொல்கிறார். அதில் என்ன தப்பு? அது தனி மனித தாக்குதல் அல்ல. இட்ஸ் அ பொலிட்டிக்கல் கமெண்ட். உதயநிதி அது கொடுத்த பதில் செங்கல்பட்டில் வந்து மனைவி கணவன் தேடுறாங்கன்னு பேசுகிறாரு. இது தனி மனித தாக்குதல், அவதூறு, அப்பட்டமான அவதூறு, இது பர்சனல் அட்டாக். இதுதான் தப்பு. உதயநிதி பேசுனது தான் தப்பு. விஜய் பேசுனதுல எந்த தப்பும் இல்லை. விஜய் வந்து பொலிட்டிக்கல் கமெண்ட். அது ஸ்டாலின் பதவியில் இருந்த முதலமைச்சர் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார். எவ்வளோ பெரிய நியூஸ் அது அப்படியே கடந்து போகிறாங்க. அதை அவர் சொல்கிறாரு, நீங்கள் இவ்வளோ பேசுனே பாரு, தோத்தான் நிற்கிறேன், நான் 5 நிமிஷம் பேசுனதுக்கு உங்கள் கதை இவ்வளோன்றாரு. தட்ஸ் அ பொலிட்டிக்கல் கமெண்ட்ரி. அதில் என்ன தப்பு? நீங்கள் அவர் பர்சனல் லைஃப் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தூரம் வந்து அந்த வன்மம் இருக்கணும் மனசில். மக்கள் மத்தியில் இது இன்னமும் விஜயோட பெயரை தான் மேலும் வலு சேர்க்கும். இதை பாருங்கள், உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. விஜய் ஆட்சிக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு குறைவதற்கு, விஜய்க்கு கெட்ட பேர் வரதுக்கு ஒரு 2 வருஷம் கூட ஆகலாம். அதுக்கு முன்னால் நீங்கள் டெய்லி போய் அவர் நோண்டினே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிறதும் போயிடும். அதான் இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்குது. இன்றைக்கி விஜய் மீது திமுக வைக்கக்கூடிய எந்த குற்றச்சாட்டுகளும் எடுபடாது. ஏன்னா மக்கள் ஓட்டு போட்ட மை இன்னமும் காயில. இந்த புரிதல் இல்லாமல் அவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தங்களுக்கு தாங்களே மேலும் அவப்பெயரை தேடிக்கொள்கிறார்கள் திமுகவினர். ஆச்சரியமாக இருக்கிறது. ஒரு விதத்தில் அதிர்ச்சியாகவும் இருக்குது. ஏன் இவ்வளோ தூரம் பதட்டப்படுறாங்க? தவறு வந்து ஏற்கனவே உள்ள ஆட்சியெலாம் நடந்திருக்கு, இதுக்கு முன்னாடி ஊழல் நடந்திருக்கு, எல்லாமே இருக்குது. எல்லா டெண்டர்லையும் ஊழல் நடந்திருக்கு. இந்த தவறு செய்தவர்களும் தண்டிக்கப்படுவார்கள், அதுவும் நடக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாம் இந்த சபையில் இருக்கவங்க சில பேர் தண்டிக்கப்படுவார்கள் வெளிப்படையாக சொல்லிட்டாரு. இது யார் யாருக்கெல்லாம் வயிற்றுல புளிய கரைச்சிருக்குன்றது தெரியும். தப்பு பண்ணவங்களுக்கு தெரியும். அந்த வார்த்தையை சொல்லி முடித்தோடனே சேகர்பாபும் செந்தில் பாலாஜியும் முதல்ல எந்திரிச்சு கோஷம் போட்டாங்க. எதுக்கு வந்து நீங்கள் குதிக்கிறீங்க? நீங்கள் ரொம்ப நாள் மக்களை ஏமாற்ற முடியாது, அதை ஞாபகம் வச்சுக்கோ. இந்த அரசு உத்தமர்களோட அரசுலாம் கூட நம்ம சொல்லலை. இன்றைக்கி அவங்க ஒழுங்கான ஒரு நிர்வாகத்தை கொடுக்க முயற்சி பண்ணுறாங்க. பெரிய தப்பு எதுவும் 40 நாளில் நடக்கலை. ஊழல் செஞ்சவங்கள விட மாட்டோன்றாங்க. இவையெல்லாம் வரவேற்கத்தக்க அம்சங்கள். இதை தாண்டி இதில் குறை காண்பதற்கு என்ன இருக்கிறது?
ஒட்டுமொத்தமாக அசம்பிளியே இன்னைக்கு விஜய் அவர்களுடைய அனல் பறந்த பேச்சினால் பேச மாட்டார் சொன்ன அனல் பறந்த பேச்சான்னு மாறி போனது. ஆனால் உள்ளே பேசாமல் போன உதயநிதி வெளியில் வந்து பத்திரிகையாளரை சந்திச்சு ஊழல் பண்ணியிருக்கோமா, ஊழல் பண்ணுறோன்னு சொல்கிறீங்களா, வழக்கு போடுங்க, நீதிமன்றத்தில் நிரூபிச்சு காட்டுங்க அப்படின்ட்டு வரும். அதெல்லாம் வரும், கண்டிப்பாக வரும். அதில் எந்த சந்தேகமும் வேணும். கேஎன்ஏ விவகாரத்தில் வந்து எஃப்ஐஆர் போட்டாங்க. யார் யார் மேலே எஃப்ஐஆர் போட்டாங்கன்னு லிஸ்ட்டை பார்க்குறவங்களுக்கு தெரியும் அடுத்து என்ன நடக்க போகுது. அதுதான் இன்றைக்கி சூசகமாக விஜய் சொன்னார். இது வழக்கமான திமுகவுடைய அந்த ஒரு என்ன பேச்சு, உங்களுக்கு வந்து அப்படி பூதாகரமாக பிரச்சனைகளை உண்டாக்கக்கூடிய அப்படியே ஒரு கவர்ச்சி பேச்சு, அது அவங்க பேசுவாங்க எதிர்கட்சியாக. நடக்கும், அதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும், அதில் எந்த சந்தேகமும் வேணாம். அப்போ என்ன பண்ணுவாங்க, பழி வாங்குறாங்கன்னு கதறுவாங்க. முதலமைச்சர் ஹீரோ மாதிரி நடந்துக்கிறாரு, அந்த இடத்துல சபாநாயகர் டைரக்டராகவும் அமைச்சர்கள்லாம் வந்து ஸ்டன் மாஸ்டர்ஸ் மாதிரி இது பண்ணுறாங்கன்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக நான் சினிமா ஷூட்டிங் பார்த்த மாதிரியே எனக்கு உள்ளே இருக்குது, டப்பிங் பேசுகிற மாதிரியும் இருக்குது. அதாங்க, இதெல்லாம் வந்து திரும்பவும் சொல்கிறாங்க, மே 4ஆம் தேதி வந்த ரிசல்ட்டை ஏற்றுக்க முடியல. பிரச்சனை அதுதான். எங்கே சுற்றி எங்கே வந்தாலும் பிரச்சனையோட சாராம்சம் மூல வேறு இதுதான் சார். காரணம் இதுதான். தேர்தல் முடிவை நாங்கள் ஏற்றுக்கல. நாங்கள் தான் ஆட்சியில் இருக்கோம். இன்னமும் புதுசாக யாரும் ஆட்சியெல்லாம் வரலைங்க. நாங்கள் இதை ஏற்றுக்கவே இல்லை. இந்த கவர்மெண்ட்டை டினையல் மோடில் இருக்காங்க. சிக்கல் அங்கே தான் வருது. இன்னமும் மந்திரிங்க பல பேர் பழைய மந்திரிங்களை தான் நினச்சிட்டு இருக்காங்க. மனதளவில் அவங்க மந்திரிங்க இத்தனைக்கும் தேர்தலே தோற்றுட்டாங்க. தேர்தலில் தோற்று எம்எல்ஏவாக இருக்கவங்கள கூட பரவாயில்ல, சேகர் பாபுவோ செந்தில் பாலாஜியோ கூட. ஆனால் இன்னும் இப்போ ஒரு டீம் இருக்குது. அந்த டீம் வந்து தோத்துடுச்சு. பெரிய பெரிய இலாக்காக்களை கையில் வச்சிருந்த டீம். அந்த டீம் பார்த்தா இன்னமும் தன்னை வந்து மந்திரியாக தான் நினச்சிட்டு இருக்குது. இந்த கீர்த்தனா அமைச்சர் சொன்னாங்கள்ல, டிஆர்பி ராஜா இன்னமும் தன்னை தொழில்துறை அமைச்சராக தான் நினைத்து கொண்டிருக்கிறார். 100% அது உண்மை. அந்த எண்ணம் தான் இருக்குது. அப்போ இது ரொம்ப ரொம்ப இது ஒரு 2-3 மாதம் ஓடும். அப்புறம் இது இன்னமும் சலிச்சிடும் உங்களுக்கு. நீங்கள் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க எல்லாத்தையும். டினையல் மோடில் இருக்கீங்க நீங்கள். டினையல் மோடுன்றது ரொம்ப ஆபத்தானது. உடல் நலன் மனநலன் ரெண்டையும் பாதிச்சிடும். அதாவது விஜயநிதி அவர்கள் பேசுனதெல்லாம் நான் கவனிச்சுட்டு தான் இருந்தேன் இந்த அசம்பிளியில், நான் திரும்ப பேசலை. ஆனால் அவர் இருக்கும் பொழுது ஒரு ஆக்ஷன் பண்ணணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லி விஜய் இப்படின்னு சொன்ன ஒரு விஷயம், அதில் ஒன்றும் தப்பு இல்லையாங்க. அது ஒன்றும் தப்பே இல்லையாங்க. ஸ்டாலின் பண்ணது இது. காங்கிரஸை அடக்கி ஒடுக்கி 28 சீட்டுக்குள்ளே கன்ஃபைன் பண்ணி வந்தோன்னா சாயங்காலம் 7 மணிக்கு அண்ணா அறிவாலயத்துக்குள்ளே அப்படின்னாரு காரில் ஏறும்போது. இன்னைக்கு அதே விஜய் இப்படின்ட்டு பண்ணிட்டாரு. ஆமாம், விஎஸ் பாபு கொளத்தூரில் ஸ்டாலினை தோக்கடிச்சவர் அவர் கிட்டத்தட்ட ஒரு 1000 தடவை பண்ணியிருப்பார். இதில் என்ன தப்பு? இதிலெல்லாம் எந்த தப்பும் கிடையாதுங்க. பொதுக்கூட்ட மேடையில் பேசுகிறத ஃபுல்லாக நீங்கள் அசம்பிளியில் பேசுகிறீங்க. முன்னாடி அசம்பிளியில் அப்படி பேச மாட்டாங்க. பொதுக்கூட்ட மேடைக்கு அசம்பிளிக்கு வித்தியாசம் இருந்துச்சு பேசுகிற ஸ்டைலில். இப்போ பொதுக்கூட்டம் மேடை மாதிரி அசம்பிளி மாறி போயிடுச்சுங்கிறது இப்படி தான் அவங்க சொல்லுவாங்க. அதிகாரம் போயிடுச்சு, இல்லை வந்ததெல்லாம் போயிடுச்சு, வந்து கொண்டு இருந்ததெல்லாம் போய்விட்டது, இனி திரும்ப வருமானது எந்த நம்பிக்கையும் இல்லை. அந்த கோவத்தில் தான் அவங்க பேசுகிறாங்க. யதார்த்தம் கண்ணை சுடும். இப்படியே போனாங்கன்னா ரொம்ப நாள் பாலிடிக்ஸ் பண்ண முடியாது. அவங்க அடுத்த 2 மாதம் கூட மேலே போச்சுன்னா இதெல்லாம் தாங்காது. ஒரு எலெக்டட் கவர்மெண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு எப்போ பார்த்தாலும் கவர்மெண்ட்டு கவுந்துருன்றது, பழசையே போட்டு நோண்டிகிட்டு இருக்குது. உங்கள் ஆட்சியில் என்னமோ தேனும் பாலும் ஓடின மாதிரி பேச வேண்டியது. இப்போ தான் வந்திருக்காங்க, ஒரு 3 மாதமாக டைம் கொடு, 6 மாதம் கூட முடியாது, 3 மாதமாக டைம் கொடு. தப்பு பண்ணுவாங்க. அவங்கள தப்பு பண்ண அளவு பண்ணு. தினம் பிரச்சனை பண்ணிங்கன்னா அவங்க கரெக்ட் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. தவறுகளை சரி செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த கவர்மெண்ட்டு கவுந்துரும் நீங்கள் பேச உங்களுக்கு நீங்களே ஒளிக்கட்டி எடுத்து தலையை சொரிஞ்சுக்கிறீங்க. இது மக்கள் மத்தியில் பெரிய அளவில் கோவத்தை தான் வரவழைக்கும். இந்த கவர்மெண்ட்டு கவுறுதுன்னா அது தானாக கவரணும். 1 வருஷத்துலேயோ 2 வருஷத்துலேயோ தப்பு பண்ணிச்சுன்னா தானாக கவர போகுது, மக்கள் மத்தியில் கெட்ட பேர் ஆக போகுது. ஆனால் இன்றைக்கி நீ போய் தினம் கவுந்துரும் 6 மாதத்தில் கவுந்துரும் 4 மாதத்தில் கவுந்துரும்னா சொல்கிறவங்க தான் கவுந்து போவாங்க. அதான் நடக்கும். அது இதுவரை எதிர்க்கட்சியில் உள்ளவங்க பேசுகிறதுல தான் சபாநாயகர் குற்றம் கண்டுபிடிக்கிறதோ ஸ்டாப் பண்ணுறதோ பேச்சு நிறுத்ததோ நடந்துட்டு இருந்துச்சு. ஆனால் ஆளும் பேச்சிலே ஒரு அமைச்சர் வந்துட்டு தவறான தகவலை பதியும் போது உங்கள்கிட்ட ஆதாரம் இருந்தால் மட்டும் பேசுங்க அப்படின்னு சொல்லி சபாநாயகர் கண்டித்ததும் நேற்று நடந்திருக்கு. அது ரொம்ப முக்கியமான விஷயங்க. தமிழக சட்டமன்றத்தில் வந்து 96-2001 பிடிஆர் பழனிவேல்ராஜன், இப்போ இருக்க பிடிஆரோட அப்பா, திமுக அரசு கருணாநிதி கவர்மெண்ட், அவர் சபாநாயகராக இருக்கும்போது அப்போ திமுக அமைச்சர்களை இதே போல் அவர் கடிந்து கொண்ட நிகழ்வுகள் உண்டு. ஆல்ரெடி அருணாலாம் வாயில் வந்து ஜெயலலிதாவுக்கு எதிராக பேசும்போது அமைச்சர் ஆல்ரெடி அருணா நடுப்புறப்பு வந்து தடுத்தார், இஷ்டம் போல் பேசக்கூடாதுன்னார். உடனே அதுக்கு ஸ்பீக்கரை பார்த்து அவர் ஜெயலலிதாவுக்கு நெருக்கமானவர் என்ற தோனியில் ஒரு கமெண்ட் அடித்தார் ஆல்ரெடி அருணா. அப்போ கடும் எச்சரிக்கை விடுத்தார். உங்களுக்கு நான் எச்சரிக்கை கொடுக்குறேன், முறை தவறி பேசுவதை உடனடியாக நிறுத்துங்கள்னா. அந்த மாதிரி வந்து இன்றைக்கி சபாநாயகர் வந்து ஆளும் கட்சி பேசும்போதும் தவறுகளை திருத்துறாரு, அவங்ககிட்டையும் கண்டிப்புடன் இருக்காருன்னா அவர் நேர்மை தவறாத சபாநாயகர்னு தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஜெயலலிதா, கருணாநிதி, எடப்பாடி ஸ்டாலின் ஆட்சியில் இருக்க சபாநாயகர்கள் முழுக்க ஆளும் கட்சியோட துதிபாடிகளாக தான் இருந்தாங்க. இந்த சபாநாயகர் ஓரளவுக்கு சில விஷயங்களில் இன்றைக்கு தன்னிச்சையாக செயல்படுகிறார். தவறு செய்பவர்களை மந்திரிகளாக இருந்தாலும் கண்டிக்கிறார்.
இது நல்ல ஒரு போக்கு, நல்ல டெவலப்மெண்ட் தான் நம்ம பார்க்கணும். ஒரு அமைச்சர்கள் வந்துட்டு சரியாக பேச மாட்டாங்க, எல்லாம் ரசிகர் மன்றத்திலேருந்து வந்தவங்க தானேன்னு சொல்லி கமெண்ட் பாஸ் பண்ணிட்டு இருந்தாங்க டிஎம்கே சைடில். நேற்று சேகர் பாபு பேசுனதுக்கும் சரி, செந்தில் பாலாஜிக்கு பேசுனதும் சரி, அனைத்து முன்னாள் அமைச்சருக்கும் இன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே ரொம்ப கரெக்டாகவே நேற்று பதில் கொடுத்துருக்காங்க எல்லா விஷயத்துக்கும். ஆமாங்க, அதுதான் நீங்கள் ஆமாம், யாரையும் குறைச்சி மதிப்பிடக்கூடாது. மூலையில் ஒதுக்கப்பட்ட கல்லே முதல் கல் ஆயிட்டு விவிலியத்தில் ஒரு வாசகம். அப்படி யாரையும் குறைச்சி மதிப்பிடக்கூடாது. நீங்களாம் நான் பிறக்கும்போதே விஷயங்கானத்தோடைய வந்தீங்க, நீங்களும் வந்து தானே கற்றுக்கிட்டு ஒன்றும் வரல. அதனால் அவர்கள் தேறிவிட்டார்கள், தேறிக்கொண்டிருக்கிறார்கள். அடுத்த பட்ஜெட் செஷன் வரும்போது இன்னும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு தான் நம்ம பார்க்கணும். நிர்வாகம் எப்படி இருக்கிறத வச்சு தான் அரசை எடை போட முடியும், தனி மனிதர்களோட செயல்பாடுகளை வைத்து அல்ல. ஆகவே பர்சனலாக டிவிகே மினிஸ்டர்ஸை நக்கல் அடித்து நையாண்டி பண்ணிகிட்டு இருந்த அந்த போக்கு இனிமேல் எடுபடாது. அப்படியே தொடர்ந்து செய்வார்கள், ஆனால் அது மேலும் மேலும் திமுகவை தான் பலவீனப்படுத்தும். முழுமையாக இது எடப்பாடி பழனிசாமியும் நேற்று அவையில் ஒட்டுமொத்தமாகவே வந்துட்டு கூச்சல் குழப்பத்தை அதிகமாக ஏற்படுத்தினார். உள்ளே வெளியேங்கிற அளவில் தான் நேற்று ஏடிஎம்கே பண்ணிகிட்டு இருந்தது. ஆனால் இன்று முதல்வர் விஜய் பேசியதை இன்றைக்கி ஏடிஎம்கே பார்த்து ரசிக்கிறது எடப்பாடியும் சிரித்து கொண்டே பார்க்கிறார். ஆனால் திமுக மட்டும்தான் இன்றைக்கி வாக் அவுட் பண்ணியிருக்காங்க. எதிர்கட்சியில் வேறு யாரும் போக, அவங்களுக்கு அதுதான் சொல்கிறேன், பக்குவமின்மையை காட்டுகிறது. பேச அலோவ் பண்ணணும். முதன்முறையாக ஒருத்தர் முதலமைச்சராக இருக்கார், கட்சி ஆரம்பித்த 2.5 வருஷத்தில். சொன்ன மாதிரி மன்னர் ஆட்சியின் விழுமியங்கள் இல்லை. ராஜாவுக்கு ராஜா பிள்ளையோட புள்ள தான் முதலமைச்சர் ஆகணுன்றது தகர்த்தெறியப்பட்டிருக்கிறது. என்ன தான் பேசுகிறாருன்னு கேளுங்களேன், புதுசாக வந்திருக்கவர் என்ன பேசுகிறாருன்னு கேளுங்களேன். அவர் தான் ஸ்பீக்கர் வேறு, நான் உங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு வாய்ப்பை கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. எதுக்கு வாக் அவுட் பண்ணீங்க? வாக் அவுட் பண்ணுறதுக்கான உரிய காரணம் எதுவுமே இல்லை. வாக் அவுட் பண்ணுற அளவுக்கு பெரிய தவறு எதையும் முதலமைச்சரோ ஆளுங்கட்சியோ சபாநாயகரோ எதுவுமே செய்யலை. சில சின்ன விஷயங்கள் இருக்கலாம், நான் மறுக்கல. இப்போ பார்ட்டி ஃபண்டு வாங்கினாங்கன்னா எந்த பார்ட்டி சொல்லுன்னா வெயிட் பண்ணுங்கள் நான் பேசுகிறேன்னு பேசுகிறாரு. பேசி முடிச்சோன்னு அதை கிளப்பியிருக்கலாம். திமுக வாங்கிச்சுன்னு சொல்லலையா? உங்களுக்கு ஏன் பொத்துன்னு வருது? ஊழல்னால ஏன் கொதிக்கிறீங்க? அதான் சொல்கிறாருல, பேசி முடிச்சோன்னே நான் கொடுத்துறேன்றாரு. அதுவும் இந்த முதலமைச்சர் ரொம்ப நேரம் பேச மாட்டார், அது எல்லாருக்கும் தெரியும். உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ், அவர் ஸ்டாலின் மாதிரி 1.5 மணி நேரம்லாம் பேசுகிறவர் கிடையாது. அதிகபட்சம் 20 நிமிஷம் பேசினா அதிகம். அவரோட லெவலில் 5 நிமிஷம் அவரே சொல்லுவார். அதை ஆளுநர் உரை மீது நன்றி தெரிவிக்கும் தீர்மானன்றதுனால 20 நிமிஷம் பேசினார். 25 நிமிஷம் அதிகபட்சம். உங்களுக்கு தானே வாய்ப்பு கொடுக்குறாரு. அதை பயன்படுத்திக்காமல் ஏன் போனீங்க? அது உங்கள் தப்பு. உங்களால் திரும்பவும் சொல்கிறேன், ஒன்று தான், எங்கே சுற்றி எங்கே வந்தாலும் மூலவேர் உங்களால் திமுகவால் விஜய் முதலமைச்சரானதை ஜீரணிக்க முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல அப்படிங்கிறோம். ஜீரணிக்க முடியல. தாவேக ஆட்சி அமைச்சதை ஜீரணிக்க முடியல. திமுக தோத்ததை, ஸ்டாலின் தோத்ததை ஏற்றுக்க முடியல. இதுக்கு யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. டினையல் மோட் இது ஒரு விதமான இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது சரியல்ல. இது ஒரு ஆரோக்கியமான மனநிலை அல்ல. இது உடல் நலன் மனநலன் இரண்டையும் பாதிக்கும். ஒட்டுமொத்தமாக நேரலை செய்யப்படுவதும் இன்னும் ஆமாம், நேரில் செய்கிறாங்க. பாருங்கள், முந்தையெல்லாம் டிவி சீரியல் பார்த்தவங்க இப்போ பாலிடிக்ஸ் பார்க்குறாங்க. மகிழ்ச்சி தானே? இது சபை உறுப்பினர்கள் பொறுப்புடன் நடந்து கொள்வதற்கும் உதவும். எல்லாரும் கண்ட மேனிக்கு கத்துறது, செயற்படுத்தி வீசுறது, விசிலடிக்கிறது, இது யார் பண்ணாலும் தப்பு தானே. ஆகவே நேரலை என்பது ஒரு கடிவாளம். 2 தரப்புக்கும் 3 தரப்புக்கும் கடிவாளம். நல்லது, நேரலை செய்வது நல்லது. அதான் நீங்கள் உங்கள் அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் செய்கிற அதே வேலையை எம்எல்ஏக்கள் செய்கிறத எங்கள் கட்சியில் உள்ளவங்களும் செய்ய முடியும், அவங்களும் செய்வாங்க, செய்யக்கூடிய ஆட்கள் தான். ஆனால் நாங்களும் விஜய் அவர்களுடைய பேச்சு கட்டுப்பட்டு தம்பிகளாக நாங்கள் இருக்கிறோங்கிற ராஜ்குமார் அவ்வளோதான், கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு அவர். நீங்கள் பேசவே விடாமல் தகராறு பண்ணால் ஒவ்வொரு மந்திரியையும் இழிவுபடுத்துறது, ரேக் பண்ணுறது, நக்கல் அடிக்கிறது, இதெல்லாம் ஜெயலலிதா இருக்கும்போது பண்ண முடியாது. வால் ஒட்ட நறுக்கப்படும். யாராக இருந்தாலும் தூக்கி வெளில போடுவாங்க. சபாநாயகர் நேரத்தே சொல்லிட்டார், ஆபாச சைகைகள் செய்தால் நடவடிக்கை பாயும், சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அவ்வளோதான். முதல்ல 3 நாள் சஸ்பெண்ட் பண்ணணும், 1 நாள், அப்புறம் 3 நாள், அப்புறம் கூட தொடர் முழுவதும். என்ன எங்கே போவேன்? உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்கள் கேட்பாங்க இல்லையா? நிச்சயமாக சார், அந்த பாட்டை பிடிச்சிடுவாங்க. நிச்சயமாக சார், உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி பல்வேறு கேள்விகள் பார்த்து. நன்றி சார்.